ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து குரு பயிற்சிக்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி. குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசியில் இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. மேலும் குரு பகவான் முழு சுபகிரகம். ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு கிரகமாக இவர் தான் பார்க்கப்படுறாரு. அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. அந்த பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும் பாதிப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்குமே குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுதுங்க. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 10வது இடத்தில் அமரப்போகக்கூடிய குருவினால் புதிய பதவிகளானது உங்களை தேடி வரும். மேலும் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்களே, இது வரைக்கும் வேலை இல்லாமல் தவிச்சிட்ருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். இடமாற்றங்கள் ஏற்படும். குரு பகவானுடைய பார்வையால் வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. மேலதிகாரிகளுடைய உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்துக்கணும். வீணாக வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. மேலும் இந்த டைமில் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளானது வரலாம். அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான குரு பயிற்சியாக தாங்க இந்த பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது பதவி யோகம் தேடி வரும். சூரியனை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதுமே தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள். சொல்லப்போனால் இந்த ராசிக்காரர்களிடம் தன்மானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் சரியா ஆங்கில தேதி 1/5/2024 அன்று கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் இருக்குங்க. அந்த அஷ்டமி தினத்தில் திருவோண நட்சத்திரமும் கூடிய இந்த ஒரு தருணத்தில் தான் குரு பயிற்சியானது நிகழப்போகுது. அதாவது மாலை 5:01 துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறாரு. அதன் மூலம் குரு பகவானால் பல்வேறு முயற்சிகள் பலவற்றை செய்து நல்ல செயல்களை எல்லாம் செய்து சிறப்படைய முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும். வெளியில் கொடுத்திருந்த பணம் கூட உங்களது கைக்கு திரும்பி வர தாமதமாகும். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக சிறிது கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரி வகைகளும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்த நினைப்பாங்க. மற்றபடி மனதில் உங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிறது எப்போதுமே ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க. உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் சரி மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாது. யாரையும் புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் பாக பிரிவினை நடக்குது அப்படின்னா அது கூட உங்களுக்கு சுமூகமாகவே நடக்குங்க. அசையா சொத்துக்களில் இருந்து வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பல விஷயங்களை கூட நீங்கள் சாமர்த்தியமாக செய்து சமாளிச்சிடுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கி போகும். வழக்கு விவகாரங்களில் திடீரென திருப்பங்களானது ஏற்படலாம். மேலும் குறைந்த உழைப்பிலும் கூட உங்களால் அதிக ஆதாயத்தை பெற முடியுங்க. அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு அவங்கள நீங்கள் ஒதுக்கியும் வைப்பீங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. செய்தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தில் அலங்காரமும் செய்வீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமையும் அடைவீங்க. மற்றபடி அலைச்சல்கள் தரக்கூடிய வேலைகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க. அனாவசிய பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் அலைச்சலும் வேலைப்பளவும் அதிகமாக தாங்க இருக்கும். வேலைப்பளு அதிகரித்தாலுமே கூட உங்களுடைய வேலைகளை மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களானது கிடைக்கும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. ஒரு சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான பலன்களை பெற முடியும். தொழில் ரீதியாக புதிய புதிய திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும் பொழுது அதீத கவனத்தோடு நீங்கள் செயல்படணுங்க. கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா சற்று உஷாராக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலைகளை நிர்ணயம் செய்து விற்றீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை உங்களால் பெற முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியின் மூலமாக பொது சேவையில் ரொம்பவே அனுகூலமான திருப்பங்களை எல்லாம் பார்ப்பீங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டையும் பெறுவீங்க.
இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எதிரிகளும் உங்களிடம் அடங்கிய நடந்துப்பாங்க. கலைத்துறை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும். ஆனாலுமே கூட ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து ஆதரவுகளை எல்லாம் உற்சாகப்படுத்திக்கோங்க. மேலும் தொழிலில் கவனமும் செயல்பாடும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. நிதானத்தோடு நடந்துக்கோங்க. ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் அடைய முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அதே சமயம் கணவரோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஆனாலுமே கூட பொறுப்போடும் நிதானத்தோடும் நீங்கள் நடந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த விதமான குறைவுமே இருக்காதுங்க. ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது. மேலும் நீங்கள் முதல் தரம் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விளையாட்டிலும் வெற்றி பெறுவீங்க. என்னதான் உங்களுக்கு ராசியை பொறுத்து இது பலன்களானது கிடைத்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கையில் ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களானது நீங்கி போகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தமும் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. இருந்தாலுமே கூட கவனமாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. வெளியூர் பயணங்கள் உங்களது மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. கடன் விவகாரங்களில் எல்லாம் யோசித்து செயல்படுவது நல்லது. மேலும் கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்களானது உங்களுக்கு வரும். வீணாக மனச்சங்கலமானது ஏற்படும். சுபகாரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் நீங்கி மலமலன்னு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக ஆசைகளானது நிறைவேறுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்பட போவது கண்டிப்பாக நடக்குங்க. அது உறுதியான ஒரு விஷயம். நல்ல அறிமுகமானது கிடைக்கப்பெற்று முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்களானது தீர்ந்து போகும். கூட்டு வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கணிசமாக உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்குங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்கள் எல்லாம் தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் வந்து அவமதிப்பாங்க. வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினைவெல்லாம் உங்களுக்கு தேடி கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. உத்திரம் 1ஆம் பாதத்தை உடைய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய புத்தி சாதுரியமானது வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வு நிலையானது நீங்கி மலமலன்னு நல்லபடியாக வந்து படிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு கவனம் செலுத்துங்க. அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் கூட இந்த டைமில் உங்களுக்கு நீங்கி போகும். மனதில் அமைதி கிடைக்கும். உங்களது பணிகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்யுங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பெறலாம். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனலாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். மேலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நிறைய ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க. இது வரைக்கும் ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியமானது ஏற்படுங்க. மேலும் எதிர்பாலினத்தவரால் ஒரு சில செலவுகளானது ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் கூட ஏற்படுங்க. அதனால் குடும்பத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. பணவரவானது கூடி காணப்படும். காரியத்தில் அனுகூலமானது ஏற்படும். மேலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான பரிகாரமும் இருக்குங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் வந்து செய்துக்கோங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் கூட விலகி போவதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலை 11 முறை வலம் வருவது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து அதிகாரம் போன்றவை எல்லாமே கிடைக்க போகும். மேலும் சிறப்பு பரிகாரமாக வில்வ இலைகளை அருகில் இருக்கக்கூடிய சிவனுக்கு சமர்ப்பிப்பது அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்லது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரமாக ஓம் ஸ்ரீ ருத்ராய நம அப்படின்ற மந்திரத்தை 9 முறை வந்து சொல்லிட்டு வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்களாக 1, 3, 5 மற்றும் 9 காணப்படுகின்றன. அதிர்ஷ்டகரமான திசைகளாக கிழக்கு மற்றும் தெற்கும், அதிர்ஷ்டகரமாக கிழமைகளாக ஞாயிறு, செவ்வாய், புதன், வியாழன் போன்றவையெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பதிவின் மூலமாக வருகின்ற குரு பயிற்சியின் மூலம் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனவே உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.